வணக்கம் ஃபியூச்சர் மில்னர்ஸ். ஃபைனலாக நிஃப்டி வந்து நம்ம எதிர்பார்த்த ஜோன் வந்து உடைச்சிருச்சு இன்னைக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 24,260 300 ஜோன் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தோம். ஆக்சுவலாக இன்னைக்கு உடைச்சிச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, கேபினெட்டில் வந்து ரீஷஃப்லிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மோடி வந்து அன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அதனால இன்னைக்கு வந்து அந்த கேபினெட் மீட்டிங் நடந்து ஏதோ ரீஷஃபில் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஆக்சுவலாக ஃபேக்டர்னா இருக்கு. அதனால அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்மளோட வீடியோ போவோம். ஸோ ட்ரேடிங் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஹவர் சார்ட்ல வந்து அது கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ட்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி சாப்பியாக தான் இருக்குது. பட் ஆனால் டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் 24,700 24,100 சொன்னோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ட்ரேடிங் டேஷ்போர்டில் நான் வந்து ரிஸ்க் வந்தோம், கான்ஃபிடன்ஸ் வந்து ஏற்றிருக்கேன். ஏன் அப்படின்றது வந்து நான் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். பட் ஆனால் அதான் ரிஸ்க் வந்து இங்கே நல்லா ஃபேவரபுளாக இருக்குது, கான்ஃபிடென்ஸாகவும் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது பிரேக் டவுனு நான் அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்தேன் அப்படின்ற சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜென்ரலாக பண்ணும்போது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிறது தான், நம்மளை தூண்டி தூண்டி விடுற என்ட்ரிஸ் வந்து எடுக்காதீங்க. இந்த தூண்டுற என்ட்ரிஸ்ன்றதை நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா இன்றைக்கி சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதேமாதிரி அது பண்ணுறதுனால வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்ற ஆங்கிள் வச்சுப்போம். ஏன்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சர் மில்னர்ஸ் சொன்னாலே நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு தான், நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரெடிக்ட் த மார்க்கெட்டு. லெவல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க போகிறோம், ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம். மார்க்கெட் அது மாதிரி செஞ்சதுன்னா நம்ம திரும்பி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தான் பண்ண போகிறோம். உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இந்த கீ அப்சர்வேஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துச்சு, ஸ்ட்ரக்சராக நடந்துச்சு, இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஜோன் என்னது, இனி பீச் ஆஃப் லெவல் நடந்துச்சா அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சார்ட் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதான் இந்த இன்னையோட நிஃப்டியோட சார்ட்டு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, இந்த ஃபிபனாசி வந்து இப்போதைக்கு மறந்துடுங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காலையில் என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு ஐபி ஹை ஐபி லோ ஃபார்ம் வச்சு, அப்புறம் அதே மாதிரி வந்து மார்க்கெட் ஒரு மாதிரி கீழே போச்சு. கீழே போகும்போது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் சொன்ன ஞாபகம் இருக்கா, இந்த லெவல் வந்து உடச்சிச்சு, கரெக்டாக உடச்சிச்சு. ஆனால் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே உடச்ச உடனே ஜம்ப்லாம் பண்ணுறதுலாம் இல்லை. இப்போ அதுக்கு தான் வந்து நம்மளோட யூடியூப்லையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா, ஃபிபனாசி வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன், இதான மேஜர் ஸ்விங்கு, பிரேக் ஆன ஸ்விங்கு பார்த்துக்கிறீங்களா, இந்த ஸ்விங்கை உடச்ச ஸ்விங்கு, எந்த ஸ்விங்கு, இந்த ஸ்விங் தானே. இப்போ இந்த ஸ்விங்குக்கு தான் நான் வந்து ஃபிபனாசி போட்டிருக்கேன். ஃபிபனாசியில் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எப்பவுமே வந்து என்ன சொல்லியிருக்கேன், அந்த 0.5லேருந்து அந்த 0.6 அந்த கோல்டன் ஜோன் சொல்லுவாங்களா, இல்லைனா ஸ்வீட் ஜோன்னு சொல்லலாம். கரெக்டாக அந்த ஸ்வீட் ஜோன் வந்து எங்கே வந்துச்சு, இந்த பில் ஆகி இந்த இடம் வந்துச்சு. இந்த இடம் அதே மாதிரி ஞாபகம் இருக்கா, பல இடத்துலலாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆனது. அதுக்கப்புறம் மேலே டாப் இந்த பிரேக் ஆச்சுன்னா நேற்று லெவலில் நம்ம என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா, 420 அப்படின்றது தான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணோம் சொன்னோம் ஞாபகம் இருக்கா. இந்த லோவர் லெவல் உடஞ்சதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். பட் ஆனால் தான் இங்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரைட்டாக இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப்டர்நூனில் வந்து புல் பேக் வர ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல, ஓகேவா, நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், அது எப்படி சார் எக்ஸாக்டாக இங்கே போய் எப்படி சார் நீங்கள் சும்மா கதைலாம் சொல்லாதீங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கு தான் வந்து நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ நான் வந்து போட்டிருந்தேன் 24,350 360 வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், லாஜிக் தான் சொல்லிட்டோம் வந்து நான் நம்மளோட ஸ்விங் கம்யூனிட்டியில் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா. 1:30 மணிக்கு என்ன லாஜிக் அப்படின்ட்டு எதை போட்டு நான் எங்கே எடுக்கிறேன், ஸோ எந்த ஜோனில் நான் எடுக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அதே தான், உங்களுக்கு சொன்ன அதே ஸ்டாப் லாஸ் தான். ஸோ 430 இந்த கரெக்டாக இந்த ஹை வரும். ஸோ அதுலேருந்து எடுத்து இப்போ அப்புறம் அதான் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது அதான். இப்போ சிஏஎஸ்ல வந்து இன்னி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸில் வந்து நெகட்டிவ் இருக்குது. அப்படின்னு என்னன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபுட் பிரிண்ட்ல நெகட்டிவ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பட் தான் நாளைக்கு என்ன நடக்க போகுது அந்த நியூஸை பேஸ் பண்ணி அகைன் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. அதனால என்ன ஆச்சுன்னா நேராக அங்கே வந்து சிஎஸ் க்ளோஸ் தான் இங்கே வந்துச்சுன்னு பார்த்தா, நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரும் அதே தான் நடந்துச்சு. ஓகேவா, ஆச்சு பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆகி இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டு, அந்த ரீடெஸ்ட் இந்த கேப்பு கரெக்டாக தொட்டு என்ன வந்துச்சு, திரும்பி வந்து 371 வந்து இருந்துச்சு. சரியா, கடைசியாக வந்து 371 வந்து இருந்துச்சு. ஃபியூச்சராகவே பார்த்தீங்கன்னா அது அங்கே நிற்குது. பட் சிஎஸ்னால மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக 350 அங்கே சிஎஸ்க்கு முன்னாடி போன டைம் வந்து இதுதான் 337 இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 பாயிண்ட், ஏன்னா இது வரைக்கும் நம்ம சிஎஸ்ல வந்து நெகட்டிவ் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பாசிட்டிவ் பார்த்தோம்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெகட்டிவ் பார்க்குறோம். ஸோ அப்போ அது வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக வச்சுக்கணும். பட் ஆனால் தான் உஷாராக வச்சுக்கணுன்றதை விட இப்போ நான் இந்த இடத்துல எடுத்ததுனால தான், ஓகேவா, இந்த இடத்துல எடுத்ததுனால தான் என்னோட ரிஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன்.
4/5 சொல்லியிருக்கேன். கான்ஃபிடன்ஸும் 8/10 சொல்லியிருக்கேன். இப்போ புரியுதா என்னோட டேஷ்போர்டில் வந்து நான் எப்படி வந்து அந்த ரேட்டிங்கை கொடுக்குறேன். சரியா, நான் ஜென்ரலாக தான், நான் எப்போவுமே வந்து இந்த பிரேக் டவுனெல்லாம் எடுக்கிறது இல்லை. பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுவேன். புல் பேக்கு வரலையா ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம தான் ஸ்ட்ராட்டஜி நிறைய வச்சுருப்போம்ல பேரிஷ்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி வந்து ரன் பண்ணி உரட்டிட்டு போயிடுவோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு ட்ரேடிங் டேஷ்போர்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ட்ரேடிங் டேஷ்போர்டில் நான் ஏன் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டேன் அப்படின்றது வந்து இதுதான் ரீசன். நான் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு ஃபேவரபுளாகவும் நல்லா அதில் வந்து ரீடெஸ்ட்லாம் கிடைச்சதுன்னா நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் மாற்றிப்பேன்னு சொல்லி இப்போ அதுதான் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. விட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா திரும்பிய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கேருந்து என்ன நடக்கும், அதான் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே தான். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக வந்து பிரேக் டவுன் ஆச்சு, புல் பேக் ஆகி சரியா இம்பார்ட்டன்ட் ஜோனில் வந்து அங்கேருந்து திரும்பி வந்து ரிவர்சல் ஆரம்பிக்கும் அப்படின்னா இப்போ. ஆனால் இல்லைன்னா அதான் வந்து 420 to 430 லெவல் தான் வந்து இந்த வியூ இன்வாலிடேட் ஆகிற வியூன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரீச் இந்த லெவலில் தான் ரீச் ஆச்சுன்னா இந்த வியூ வந்து நீங்கள் மறந்து மாற்றிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நாளைக்கு என்ன, அதான் இப்போ இந்த கேபினெட் நியூஸ் வந்து என்ன வந்து இம்பாக்ட் இருக்க போதா. மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நல்லா பார்க்கா அதுக்கான எலிஜிபிலிட்டி உள்ளவங்களா இருந்து போடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் எதிர்பார்க்குது ஓவராலாக. பட் ஆனால் என்ன நடக்கும்னு தெரில. நிர்மலா சீதாராமனை மாற்றுறாங்களா இல்லை வேற ஏதாவது மட்டும் சின்ன சின்னதாக மாற்றிட்டு விடுறாங்களா அப்படின்னு தெரில. பட் அதான் இப்போ நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து மார்க்கெட் வந்து சர்ப்ரைஸாக எதிர்பார்க்குது. பட் அதான் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு தெரில. இது ஜஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத அதுக்கப்புறம் ஏன் வந்து நியூஸாக வந்து நிற்கிது அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாறிச்சு. ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 520, முன்னாடிலாம் வந்து 620 வச்சுருந்தோம். ஏன்னா இப்போ டவுன் வந்து இந்த லெவல் உடஞ்சிச்சு. சரியா, உடஞ்சதுனால இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 520 ஆயிடுச்சு. சப்போர்ட் வந்து அதே தான் 24,100 தான் நம்மளோட சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ டிமாண்ட் ஜோனாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன இப்போ என்ன இருக்குன்னா இப்போ மார்க்கெட் திரும்பி பவுன்ஸ் ஆனதுனால திரும்பி இந்த ஜோனுக்கு கீழே. ஓகேவா, இது 24,280. ஓகேவா, ஸோ அந்த 260 280 தான் இப்போதைக்கு இமீடியட்டாக ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃபால் ஆகி ஒரு பவுன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, டெக்னிக்கலாக அந்த பவுன்ஸுக்கான டிமாண்ட் ஜோனை வந்து இந்த இடம் திரும்பி இருக்கும். ஆனால் அது உடஞ்சது அப்படின்னா நேராக இந்த சப்போர்ட்டுக்கு தான் போகும். ஓகே, அந்த சப்ளைன்றது வந்து இந்த ஜோன் தான். இப்போ சப்ளைனா ஒரு வேளை இதுக்கப்புறமும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்குதுன்னா இந்த 520க்கு ஓகேவா உடையாத வரைக்கும் நெக்ஸ்ட் சப்ளையாக பார்த்தீங்கன்னா 24,430 460. இப்போதைக்கு 420 430 தான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதான் அந்த இடம் தான் வந்து உங்களுக்கு சப்ளை ஜோனாக வந்து புதுசாக மாறும் இன்கேஸ் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு. ஸோ அப்புறம் அந்த 520க்கு மேலே போயிடுச்சுன்னா திரும்பி வந்து புல்லிஷாக மாறிடும் மார்க்கெட்டு. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இப்போதைக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் ஸ்க்ரீனாக புரிஞ்சுதா, கீ லெவல்ஸ் நேரத்துலேருந்து இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னு. சப்போர்ட் வந்து அதே தான், ஏன்னா இப்போ டார்கெட்டாக வந்து அங்கே தான் எதிர்பார்க்குறோம். சப்ளை ஜோன் வந்து அதே மாதிரி 2-3 நாளாக வந்து அந்த 420 430 மார்க்கெட் நின்று பொறுமையாக வைக்க வந்து வச்சிங்களா. இப்போ இது உடஞ்சதுனால அடுத்த சப்ளை ஜோனாக வந்து 430 460 இருக்குது. ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 24 இந்த 620 அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ ஞாபகம் இருக்கா, அந்த 520ன்றது ஆல்ரெடி 2 நாளோ தொட்டு அதுக்கப்புறம் நம்ம உடஞ்சது ஞாபகம் இருக்கா, அந்த இதில் தானே நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸாக வந்து கீழே இறங்கி வந்துடும். ஸோ இப்போ இதுதான் வந்து நெக்ஸ்ட் கீ லெவல் ஜோன்ஸு. ஸோ இப்போ இந்த கீ லெவல் ஜோன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டேவாக பார்த்தீங்கன்னா இது பேரிஷ். ஏன்னா மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆச்சு, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் அந்த லோ உடஞ்சது. ஓகேவா, புல் பேக் வந்துச்சு, திரும்பி வந்து என்னன்னா அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் வந்து கரெக்டாக நின்றுது. அப்போ அங்கேருந்து வந்து திரும்ப போகுது அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் வந்து பேரிஷ் தான். நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சரை செக் பண்ணி பாருங்க, அது பேரிஷாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சராக பார்த்த வரைக்கும் அந்த நம்மளோட எதிர்பார்த்த சப்போர்ட்டு அது வந்து உடஞ்சிருக்கு. கீ ஜோன் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த ரீசனு. ஸோ புல் பேக்கே வந்து தொட்டிருக்கிறதுனால கன்ஃபர்மேஷனாக வந்து பார்க்கணும்னா ஏன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷனை வெயிட் பண்ணோம்னா 24,260க்கு கீழே உடஞ்சதுன்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் அவ்வளோதான், நேராக 24,100 தான். சரியா, ஏன்னா அது உடஞ்சி எல்லாரும் எதிர்பார்த்து அந்த சப்போர்ட் வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அதில் வந்து திரும்பி வந்து மேலே இன்னொரு லாங் எடுத்தவங்களாம் திரும்பி இருப்பாங்க. சரியா, அந்த அந்த ஃபேக் லாங்ஸ் அந்த என்ன சொல்கிறது வீக் லாங்ஸை தூக்கணும் அப்படின்னா இது கீழே அடிச்சதுன்னா நேராக 24,100 தான் அப்படின்றது தான் வந்து சார்ட்டாக நீங்கள் பார்த்துக்க விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இன்வாலிடேஷன் பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் 24 மேக்ஸிமம் புல்லிஷாக மாறணும்னா 520. நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கிறோன்னா 24. ஏன்னா இப்போ நான் வந்து க்ளோஸராக வைக்கணுன்றதுனால நான் 24,350 செல் பண்ணி 24,430 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். பட் ஆனால் வியூ வந்து எப்போ இன்வாலிடேஷன் ஆகும்னா 24,520க்கு மேலே தான் இந்த பீரிஷ் வந்து புல்லிஷாக மாறும். ஓகேவா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த பீரிஷ்னஸ் இன்வாலிடேஷன் எப்போ ஆகும், ரிவர்சல் எங்கே ஆகும்னா 520 கீழே. நான் வச்சிருக்க ஸ்டாப் லாஸ் வந்து நான் க்ளோஸராக வைக்கணுன்றதுனால 24
430 கொடுத்துருங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பயஸ் வந்து ஏன் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியுதா? நேற்றுலாம் வந்து மேலே போகும் எதிர்பார்த்தனால அந்த 260 280 லெவலுக்கு ஒரு தடவை கீழே வந்துட்டேன். அதான் அதுக்கப்புறம் வந்து சும்மா புல் பேக் தான் இருக்கு. அதனால கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் உடையாம நான் ஒத்துக்க மாட்டேன். சரியா? ஏன்னா செல்லு இந்த புல் பேக்ல தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஆஸ் பர் பிளான் நேற்று ஒரு பிளான் எழுதி வச்சோம்ல, 260 கீழே போனால் எங்க ஸ்டாப் லாஸ் இந்த 420 தான். அப்போ எல்லா புல் பேக்கையும் வந்து நான் செல் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஆங்கிள் வந்து மாற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஜென்ரலாக வந்து ஒன்று வெயிட் பண்ணலாம், இல்லை ரெடியூஸ் வந்து உங்கள் பொசிஷனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதுதான் திரும்பியும் நான் இதான் சொல்கிறேன், நீங்கள் ஆஸ் அ ஃபியூச்சர் மில்லியனர்ஸாக ப்ரெடிக்ஷன் வேண்டாம், பிளானை கரெக்டாக போட்டு வச்சுருங்க, ஜோனை கரெக்டாக போட்டு வச்சுருங்க, எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து நான் உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நேற்று ஒரு பொசிஷன் கரெக்டாக முந்தானேற்று, அதாவது ஃப்ரைடே ஸ்லைட்லி புல்லிஷ்னு ஒரு பொசிஷன் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அது என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்களே, கரெக்டு தானே சொல்கிறேன், அதையும் சொல்லிடுறேன். சரியா? இப்போ இந்த சினாரிஸ் பார்ப்போமா? நாளைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்ற சினாரிஸ் பார்ப்போமா? நாளைக்கு வந்து எப்போ புல்லிஷ் ஆகும்? 24/520 மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் புல்லிஷே பார்க்கணும் இதுக்கப்புறம். ஓகேவா? ஏன்னா அதுக்கு மேலே போனால் தான் ஆல்ரெடி இன்னைக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் உடஞ்சி இந்த இது வந்து நெகோஷியேட் ஆகி, ஓகேவா, இந்த ஃபாலை வந்து அது நியூட்ரலைஸ் பண்ணணும்னா 24/520 மேலே போனால் மட்டும்தான் புல்லிஷ். அப்படி புல்லிஷ் போச்சுன்னா திரும்பி என்ன வச்சுப்பீங்க? ஸோ அதுலேயே அதே மாதிரி தான், ஒரு வேளை புல்லிஷ் போச்சுன்னா அதுக்கப்புறம் புல் பேக்கெல்லாம் பை பண்ணிடலாம். திரும்பி 260 300 லெவலில் வந்து நீங்கள் பேஸாக வச்சு லாங் எடுக்கலாம். பட் இது போச்சுன்னா ஓகேவா. சினாரியோ பி பியரிஷ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது பியரிஷில் தான் இருக்குது. அதாவது 24/430 மேலே போச்சுன்னா, ஓகே இப்படி எடுத்துக்கலாம், 430 மேலே போச்சுன்னா மட்டும்தான் என்னோட பியரிஷை விட்டு கொடுத்துருவேன், ஏன்னா எனக்கு ஸ்டாப் லாஸாக. பட் ஆனால் புல்லிஷ் எங்கே எடுப்பேன்னா 24/520. ஓகேவா? இது புரியுதா நான் ஏன் வந்து பியரிஷ்னு சொல்கிறேன்? ஏன்னா நேற்று அந்த நம்ம 2 நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 260 300 ஜிமேன் ஜோனு, அது வந்து இன்னி தான் உடஞ்சது. நல்லா உடஞ்சி, சும்மா தொட்டுட்டுலாம் பவுன்ஸ் ஆகல, நல்லா சஸ்டெயின் ஆகி அப்புறமா தான் வந்து அங்கேருந்து புல் பேக் வந்திருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அது பியரிஷ் தான். ஸோ அதே மாதிரி தான் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஜோன் டு வாட்ச் வந்து 24/100 வரணும். அப்படி இல்லைன்னா 430 நான் ஸ்டாப் லாஸாக வச்சுப்பேன். 520 மேலே போச்சுன்னா தான் இந்த சினாரியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளில போகும். அப்புறம் இப்போ ஒரு டவுட்டு, இப்போ இந்த 430க்கும் 520க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து நீங்கள் வந்து நோ ட்ரேட் ஜோனாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் பீரிஷ் தான் வச்சிருப்பேன். 430 மேலே போயிடுச்சுன்னா என்னோட பீரிஷ் கட் பண்ணிடுவேன். திரும்பி என்ன பண்ணுவேன்னா 430க்கு வந்து 520 மேலே போனாலும், இல்லைன்னா வந்து ஏன்னா இங்கேருந்து திரும்பி வருது அப்படின்னா திரும்பி 260 வெயிட் பண்ணுவேன். இந்த என்னோட ஸ்டாப் லாஸை அடிச்சிருச்சு, ஓகேவா, அடிச்சிடுச்சு, மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து எந்த வியூவும் வச்சுக்க மாட்டேன், நோ ட்ரேட் ஜோன் வச்சுப்பேன். திரும்பி ஒருவேளை இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 520க்கு மேலே போனால் புல்லிஷ்னு எடுப்பேன். அப்படி இல்லைன்னா திரும்பி கீழே வரணும்னா திரும்பி 260 தான் நான் பார்ப்பேன், 430 கீழே பார்க்கணும். நான் சொல்றது கிளீனாக புரியுதா? சினாரியோ இப்போ பீரிஷாக இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருக்கேன், அது கண்டினியூ ஆகணும்னா அப்படியே ரைட் பண்ணுவேன். இன்கேஸ் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்னோட பொசிஷனை கட் பண்ணிடுவேன். அப்போ வந்து நான் பீரிஷ் சினாரியோ இருக்க மாட்டேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னது, நான் நோ ட்ரேட் ஜோனில் போயிடுவேன். நோ ட்ரேட் ஜோன்னா 550க்கு மேலேனா புல்லிஷ் எடுப்பேன். கீழே வந்தால் என்ன பண்ணும், 430 கீழே இல்லை, திரும்பி 260க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் திரும்பி வந்து பீரிஷ் எடுப்பேன். இது 430க்கு மேலே போச்சுன்னா. புரிஞ்சுதா? நாளைக்கு என்ன பண்ணணும்? ஸோ இந்த 3 சினாரியோஸ் வந்து நல்லா மறக்காம பார்த்து வச்சிங்க. நாளைக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சார்ட்டில் வந்து லெவல்ஸை போட்டு விட்டீங்க. ஏன்னா நான் திரும்பி சொல்கிறேன், நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணவே வேண்டாம், லெவல்ஸை ப்ராப்பராக உட்காந்து இதோட நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த ஏன் புல்லிஷு, எங்கே புல்லிஷு, இப்போ ஏன் பீரிஷு, அதே மாதிரி இந்த நோ ட்ரேட் ஜோன் வந்து எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு ஒரு பிளானோட போவோம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி அப்டேட் அதெல்லாம் பார்த்துருவோம். இனி ஜென்ரலாக வந்து இந்த பொசிஷன் அப்டேட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து நம்ம எப்போவுமே ட்ரேடிங் லேர்னிங் பர்பஸ்க்காக, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 45 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு. அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம், நான் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனில் பொசிஷன் வச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நம்பலாமா? நீங்கள் புல்லிஷு பீரிஷு அதெல்லாம் மறந்துருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு அப்போ என்ன அர்த்தம், ஓகே ஓரளவுக்கு மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பொசிஷன் வச்சிருந்தனால இன்னைக்கு வந்து ஒரு 45 ரூபா வந்துச்சுன்னு சொல்லலாமா? அப்புறம் அடுத்தது இன்னும் என்ன நடக்கும் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி இந்த ஆலிஸ் ப்ளூவில் வந்து மந்த்லி ட்ரேட் போட்டு ஓரமாக உட்காந்துப்போம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் அந்த ஆகஸ்ட் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன்லாம் வந்து நான் ஒரு மாதமாக ரன் பண்ணுறேன். போதும், நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட்டே போதும். சரியா? அதனால் வந்து நான் அந்த என்னோட ஆகஸ்ட் பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணிட்டேன். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து ஒன்லி செப்டம்பரில் தான் பொசிஷன் செக்ஷன் பண்ணி, அதை ஆகஸ்ட் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வந்து ஒரே ஒரு பொசிஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன்.
ஆகஸ்ட்டுக்கு அடுத்ததுக்கு மீதி எல்லாம் வந்து இதெல்லாம் பழைய பொசிஷன்ஸ். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நான் தான் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு தான் கொஞ்சம் நான் வந்து பல்காக ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன் என் சைட்லேருந்து. ஸோ எல்லா பொசிஷனையும் எக்ஸிட் பண்ணி எல்லாத்தையும் டைப் பண்ணி எல்லாத்தையும் போட்டு ஸோ காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் 3 மணிக்கு மேலே வந்து ஃபுல்லாக பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு பொசிஷனில் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து இது அதே மாதிரி வந்து நம்ம ஜீபு மின்ட் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக அக்ரெசிவாக பண்ணலாம் சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம்ல. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எம்டிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா 6800. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா இதில் வந்து நான் 2 லாட் வச்சுருந்தேன். நல்லா ப்ராஃபிட் இருந்துச்சு. அதனால் ஒரு லாட்டை புக் பண்ணிக்கினேன். ஸோ ஆகஸ்ட்டில் வந்து ப்ரொடெக்ஷனை தூக்கி உள்ளே போட்டேன். ஆக்சுவலாக 2 லாட் வச்சுருந்தேன். ப்ரொடெக்ஷனை தூக்கி உள்ளே போட்டு ஒரு லாட் மட்டும் ரன் பண்ணிருக்கேன். இதில் ஒரு லாட்டு இதில் ஒரு லாட் இருக்குது. ஸோ அதுக்கு ரெண்டுத்துலேயும் இதில் ப்ரொடெக்ஷன் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். இது வந்து லேடராக இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்கே வந்து குரூப்பே பண்ணிக்கலாம். ஜீபுல அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரியா லேடர் எடுத்தோன்னே இருக்கா. லேடர் வந்து இப்போ 5500 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் எப்படி ப்ராஃபிட் வந்துச்சு எப்படி லாஸ் வந்துச்சுன்றதெல்லாம் இங்கேயே பார்த்துடலாம். ஸோ அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் ஸ்ட்ராங்கில் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு. சும்மா இப்போ அந்த பொசிஷன்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு லாட் புக் பண்ண பார்த்தீங்களா. அந்த புக் பண்ணதுக்கு இந்த ஒரு லாட் எடுத்திருக்கேன். மீதி வந்து இப்போ இதில் வந்து 25 ஆகஸ்ட்டில் வந்து மீதி இந்த ஒரு செட்டு மட்டும் இருக்குது. மீதிலாம் புக் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 6000. ஸோ எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. அப்புறம் வந்து நம்மளோட இது புல்லிஷ் பொசிஷன் சொல்லி ஒன்று வச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா. ஸ்லைட்லி புல்லிஷ்னு சொல்லிட்டு என்ன எடுத்தோம் ஞாபகம் இருக்கா. 24,000 கால் வந்து 1 வந்துன்னா 24,500 வந்து 2 டைம்ஸ் 1:2 ரேஷியோவில் பண்ண ஞாபகம் இருக்கா. 1:2 பண்ண ஞாபகம் இருக்கா. இது வந்து சம்வேர் அரௌண்ட் 500. இது வந்து சம்வேர் அரௌண்ட் 195ல வந்து இது ஒரு லாட்டு இது 2 லாட்டு அப்படின்னு மல்டிபிளாக செல் பண்ணி ஞாபகம் இருக்கா. அப்புறம் சரி ஓகே நம்ம வந்து மைல்ட்லி புல்லிஷ்னு எடுத்திருந்தோம். இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் என்னாச்சு 260 உடஞ்சிச்சு. கரெக்டா. அப்போ உடஞ்சிச்சுன்னா அதுக்கான விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ணணும்ல. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடமா இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து நம்மளோட சப்ளை எந்த மாதிரி இருக்கணும். 24,700 தான் நம்மளோட சப்ளையாக இருக்கணும். கரெக்டாக. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் சும்மா எடுத்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டில் எடுத்த அக்கௌண்ட் வந்து காமிக்கிறேன். ஒரு மாதிரி வச்சிருக்கேன். இதில் பார்ப்போம். சரியா. இதில் என்ன நடந்துச்சுன்னா இதில் ஒரு லாட்டுக்கு 2 லாட் இதில் செல் பண்ணியிருந்தேன். ஓகேவா. மார்க்கெட் வந்து இப்படி இருந்துச்சு. பே ஆஃப் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா. மார்க்கெட் திரும்பி அதான் ஃபர்தராக கீழே போகணுன்னு என்ன பண்ணணும் இந்த ரிஸ்க் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அப்புறம் திரும்பி அதே மாதிரி தான் 24,800ல மட்டும் 2 லாட் மட்டும் அடிஷ்னலாக செல் பண்ணிட்டு கம்முன்னு வெயிட் பண்ணுறேன். இப்போ பே ஆஃப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் பே ஆஃப் பார்க்குறேன். அந்த பே ஆஃப் வந்து நான் ஃபுல் பண்ணுறேன். சரி இதோட பே ஆஃப் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை இது இல்லாமல் வந்து அப்படின்னு இருக்கும். இப்போ இப்படி இருந்திருக்கும். மார்க்கெட் வந்து புல்லிஷ் இல்லாமல் நான் ஸ்லைட்லி புல்லிஷ்னு சொன்னப்போ பீரிஷ் ஆயிடுச்சுல. இப்போ பீரிஷ் ஆனோன்னா இப்போ இந்த ரிஸ்க்கை வந்து நான் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா அந்த சப்க்கு கீழே வந்ததுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 லாட் மட்டும் இதில் செல் பண்ணிட்டு வைக்கும். ஓகேவா. இப்போ இது ஃபர்தராக மேலே போனாலும் என்ன பண்ணலாம். அகைன் லெவல்ஸ் வந்தே வாங்க 24,520க்கு மேலே போனால் என்ன பண்ணணும் இந்த அப்சைட் ரிஸ்க் வந்து நான் அட்ரஸ் பண்ணணும். அந்த அப்சைட் ரிஸ்க்ன்றது என்னது ஒன்று இதை கட் பண்ணி இது எக்ஸ்ட்ரா செல் பண்ணது கூட கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ப்ரொடெக்ஷனை போட்டு விட்டுலாம். ஓகேவா. லெவல்ஸ் படி நான் என்ன பண்ண போகிறேன். இப்போ டவுனாக போச்சுன்னா என்ன பண்ணலாம். டவுனாக போச்சுன்னா ஆல்ரெடி போதும். இந்த ரிஸ்க் வந்து இப்போ பாருங்கள் இது வரைக்கும் கீழே வந்தால் கூட எனக்கு லாஸ் வந்து வராது. டாட்டர் லைனாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜியாக. சரியா. இவ்வளோ தூரம் கீழே வந்தால் கூட என்னோட ப்ராஃபிட் வந்து போகாது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால போதும். இதுக்கு மேலே வந்து டவுன் சைட் வந்து ஒன்றும் பெருசாக நம்ம கான்செப்ட் பண்ணுவோம்ல. இந்த இடம் தாண்டும் போது ஒன்றா பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்த இடம் என்ன இடம்னு பாருங்க 24,100 சார்ட்ல கரெக்டாக சொன்னோன்னா அந்த சப்போர்ட் உடஞ்சா மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுதா. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து இதில் வேற மாதிரி பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ ஆனால் ஸ்லைட்லி புல்லிஷ் தான் வச்சிருக்கேன். ரைட்டா. இங்கே இந்த லெவலும் இந்த அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் ஒன்றுல ஒரு மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா காலையில் இதில் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணேன்.
ஆனால் கொஞ்சம் மேலே தான் வந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஆனால் பார்த்ததுக்கு ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அதாவது எப்படி எப்படி ஸ்லைட்லி புல்லிஷ்னு சொல்லி தான் பொசிஷன் எடுப்போமா, மார்க்கெட் வந்து உடச்சு உடச்சு கீழே போதான், ஆனால் நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்லி புல்லிஷ் ஞாபகம் இருக்கா, 20,000 ப்ராஃபிட் புக் பண்ணோம்ல, அதுக்கு மேலே தான் இந்த பொசிஷன் எடுத்தேன் ஞாபகம் இருக்கா, எனக்கு ரிஸ்க்குன்னு வரப்போ வந்து அதையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஆனால் நான் இந்த ட்ராக்கிங்கில் அதை வைக்கல, நல்லா பாருங்க. சரியா, அப்போ நான் ஸ்லைட்லி புல்லிஷ்னு எங்கேருந்து இருக்கிறேன், 24,520 இருக்கிறேன். மார்க்கெட் வந்து இப்போ 220 சாரி 320 இருக்கு, 200 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. ஆனால் நான் அந்த புல்லிஷ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 20 ரூபா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 25 ரூபா ப்ராஃபிட்ல தான் இருக்கேன் என்னோட வியூக்கு. சரியா, இதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியோட மேஜர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜியா பண்றது இல்லைன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றதுல வந்து என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதை தான் வந்து புரிஞ்சுக்கிறது நல்லதா இருக்கும். ஸோ ஐ திங்க் அதே தான். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா லாஜிக்கும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி எப்படி, அது எப்படி வந்து பண்றது, என்ன மாதிரி கண்டிஷன்ல பண்றது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, இன்வாலிடேஷன் எப்படி பண்றது, ரைட்டா, நான் எப்படி எப்படிலாம் பண்றேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து இப்போதைக்கு டவுன்ல இருக்கிறதுனால ரிஸ்க் அந்த பக்கம் டிஃபைண்டா இருக்கு. அப்சைட்ல வந்து ரிஸ்க் வந்து இன்னும் பெருசா பண்ணல. பட் ஆனால் அதே தான் 24 எதுக்கு மேல 520க்கு மேல புலிஷ், கரெக்டா. அப்போ அந்த டைம்ல மட்டும் நான் வந்து அப்சைட் ரிஸ்க் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கினா போதும். இந்த ஸ்டேட்டஸ் ஓப்பனாக இருக்கு, ஆல்ரெடி ஒரு 20 ரூபா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், அவங்க நல்லா தெரியும். ஸோ அங்கே இங்கே அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் என்னது, நான் சொல்ற அந்த ப்ராசஸோட உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. என்னோட பொசிஷனை வந்து நான் இப்படி தான் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த லெவலெல்லாம் எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். சும்மா ஸ்ட்ராட்டஜியாக வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வந்து சும்மா இதான் இதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருப்போம். ஸோ அப்புறம் நம்மளோட மேஜர் செக்மெண்ட் ஸ்டாக் ஆஃப் த டே இன்னைக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் குளோபல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட குரூப்ல வந்து நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 220 225 லெவலில் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. மார்க்கெட் வந்து திரும்பி வந்து இப்போ கீழே வந்திருக்கேன். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னன்னா இந்த லைஃப் ஸ்டைல் ஜுவல்லரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மாதிரி இம்போர்ட் பண்ணுறது தான். ஸோ வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைல் ஜுவல்லரி அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த வைபவ் குளோபல் ஜென்ரலாக பண்ணுறது. இவங்க வந்து வெளியிலேயே அனுப்புகிறாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம். சரியா, இவங்களோட பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து இந்த இவங்களோட பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிவியோ டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் பண்ணுறாங்க. அது மேஜராக கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஜெர்மனி அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வைபவ் குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பாக பாருங்க. ஆக்சுவலாக ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே இருக்கு. சாரி, நம்ம ஜஸ்ட் சார்ட்டாக பார்த்துருவோம். நான் உங்களுக்கு சார்ட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே சார்ட் பார்த்தா நீங்கள் வேற வந்து வீக்லியில் போயிடலாம் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுது. சரி, வைபவ் குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 226ல இருக்கு. ஓகேவா, அந்த 226 வந்து நீங்கள் சார்ட்டாக பார்த்தீங்கன்னா சார்ட் வர மாட்டேங்குது, ஸ்லோவாக இருக்குது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒரு நிமிஷம் வேறு ஏதாவது சார்ட் பில் பண்ணிக்கிறேன். சும்மா பேருக்கு வந்து இங்கேருந்து புல் பண்ணுறேன் வேற ஒரு ப்ரோக்கர்லேருந்து டேட்டாவை கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ வந்து நான் திரும்பி வந்து வீக்லியில் இருக்கிறேன். ப்ராப்ளம் இருக்கா? வீக்லி சார்ட் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டவுன் டர்னில் இருந்த ஸ்டாக்கு. ஓகேவா, டவுன் டர்னில் இருந்த ஸ்டாக்கு. இந்த டவுன் டர்ன் இருந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இது வந்து இந்த பேஸில் இருக்குது. ஓகேவா, இந்த பேஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து நான் இந்த வைபவ் குளோபல் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ அது மேலே போயிட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜோன் வந்து அகெயின் ஆக்டிவாக இருக்க ஜோன் தான். நம்ம சும்மா பேருக்கு வைபவ் குளோபல் வந்து போடணுன்றது போல அந்த
அந்த ஜோனில் ஓகேவா, எங்கே வந்து நம்மளால் என்னால் பர்சனலாக எங்கெல்லாம் ஆக்டிவிட்டி எடுக்க முடியுமோ அந்த ஜோனில் வந்து நான் அதை வந்து போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுருந்ததுன்னா சூப்பர். ஸோ அதனால் ஏன் அந்த ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்றதுலாம் ரீசனு. அதான் நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து 225 230 வந்து வச்சுருக்கேன். இன்னைக்கு ட்ரேடிங் லெசன் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ ஒரு வேளை மார்க்கெட் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எப்போவுமே சொல்கிறது தான், சப்போர்ட் பிரேக் டவுன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். சரியா, உடஞ்ச உடனே வந்து ஷார்ட் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. நல்லா தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லெவல்ஸை பார்த்து அந்த புல் பேக்கில் அழகாக ஷார்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் இன்னையோட ட்ரேடிங் லெசனாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதான் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு இல்லைனா பிரேக் அவுட் ஆச்சுன்னா உடனே சேஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து அதே தான், அது பர்மிஷன்லாம் கொடுக்கலாம் நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு ஓகேவா டிசிப்ளின்டாக பேஷன்ஸாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கீயாக வச்சு கன்சிஸ்டண்டாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்காவாக பண்ணலாம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல தான் அது நம்ம லைவாகவே இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா, இந்த கொஸ்டினை நான் எப்படி இந்த இடத்துல நான் எப்படி ஷார்ட் எடுத்தேன், நான் இன்னும் லாஜிக்கில் எடுத்தேன். ஸோ லாஜிக் ஏறணும் ஷேர் பண்ணி ஸோ நம்மளோட ஸ்விங் கம்யூனிட்டியில் வந்து முக்கியமாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நீங்கள் அதை பண்ண முடியாது அந்த கேள்விகள்லாம் வந்து நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டியதான். ஸோ ஏன் பண்ண முடியாது அப்படின்றது தான் பார்க்கணும் நீங்கள். ஸோ ப்ராப்பராக நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒழுங்காக பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் பெய்டு கிளாஸ் வரணும் அது இதுன்னு எதுவுமே இல்லை. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு நான் எல்லா கைடன்ஸும் கொடுத்துருக்குறேன். அதுவும் இல்லாமல் டெய்லி எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்களை வந்து ஒரு நல்ல ட்ரேடராக மாற்றுறதுக்கு. ஸோ நாளைக்கு உங்களோட செக்லிஸ்ட்டை நீங்கள் என்ன பார்க்கணும், ஸோ கீ லெவல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் சார்ட்டில் போட்டு வச்சிங்க இந்த வீடியோ பார்த்து. அப்புறம் கன்ஃபர்மேஷனாக என்னென்ன வேணும், ஸோ கீழே ஃபர்தராக போச்சுன்னா திரும்பி 260க்கு கீழே வந்துச்சுன்னா நேராக வந்து என்ன சொல்லியிருக்கேன் 24,100 தான் நேராக. இந்த 260 கீழே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸோ அது ஒன்று பார்த்துக்கணும். மேலே அப்படின்னா 520க்கு மேலே போச்சுன்னா நம்மளோட பேரிஷ் வியூ வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துட போகிறோம். ஸோ இந்த 2 லெவல் வந்து வச்சுக்கணும். இன்னொன்று அந்த ரிஸ்க் எங்கே வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து எவ்வளோ தூரம் வரும், சரியா, எங்கே இன்வாலிடேஷன் பாயிண்ட்டாக நான் வச்சிருக்கேன் 430 தான் வச்சிருக்கேன். 520 வந்து நான் ஸ்டாப் லாஸாக வைக்கல. மேபி 430 உடச்சதுன்னா அந்த 460 480 சொல்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் டிமாண்ட் ஜோனில் வரும்போது, சரியா, சப்ளை ஜோனில் வரும்போது இதை ஒன்றா ஸ்டாப் லாஸ் வச்சு திரும்பி கூட நான் ஆட் பண்ணிப்பேன். சரியா, அதனால தான் நான் எப்பவுமே சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ இதே மாதிரி தான் இன்னைக்கும் நீங்கள் சப்போர்ட் போட்டிருப்பீங்க, உடச்ச உடனே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு மட்டும் பாருங்க. பொறுமையாக பேஷன்ஸ் இல்லாமல் கரெக்டாக பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த புல் பேக்கில் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் எடுத்து லைவாக காமிச்சேன். பட் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்றது மட்டும் நீங்கள் தான் பதில் சொல்லிக்கணும். உங்களுக்கு சொல்லிக்கிட்டா போதும், எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சிடும். ஸோ எல்லாம் தான் சார்ட்டெல்லாம் போட்டு பர்க்காக ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த சைக்காலஜி அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இங்கே ட்ரேடிங் நல்லா பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே நான் லைவ்ல வந்து உங்களுக்கு காமிக்க வேண்டிய உண்மையாக இருக்கு. ஸோ அகைன் ட்ரேடிங் வித் ஃபேமிலியில் வந்து நம்ம சொல்கிற ஒரே விஷயம் தான், அது ஃபியூச்சர் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணுங்க அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் தெரியும், உங்களுக்கு நீங்கள் சேனலில் இருப்பீங்க, ஒரு தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கிறீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, ஃப்ரீ சேனலில். ஸோ நான் திரும்பி கடைசியாக சொல்கிறேன், என்னோட செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரு, செல்ஃப் மேட் ட்ரேடர் இன்வெஸ்டரு. என்னோட லாஜிக்கில் என்னோட ரேஷனலில் எதெல்லாம் எனக்கு செட் ஆகுதோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்கேஸ் எதாவது ஃபாலோ பண்ண போகிறீங்க, ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக நல்ல ஒரு கன்சல்டண்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் இருந்துச்சுனோ இன்வெஸ்ட் இருந்துச்சுனோ பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோட சைடில். ஸோ இன்னைக்கு வீடியோ நல்லா போச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, அந்த கேபினெட் பற்றி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடந்தாலும் கர்மம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஆங்கிள் வந்து நம்ம பொசிஷனை ஒழுங்காக வச்சிட்டோம்னா நாளைக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் தான். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இப்போ இந்த டீட்டெயில் ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் க்ளீனாக அடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு வாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ டில் தென் சைனிங் ஆஃப் டேமி.